முதலாவது நாம் நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய பணி செய்வதற்கு நம்மை தத்தம் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசைப்பாராக. அநேகர் பலவிதமான வியாதியினால் தூக்க மருந்து எடுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலும் சுகமளிக்கும் வல்லமையினாலும் மெதுவாக அதை குறைச்சிருங்க. அந்த டயர்ட்னஸ் எல்லாமே உங்களுக்கு போயிடும். அவருடைய வசனத்துக்குள்ளே போங்க, உங்கள் கவலை எல்லாம் போயிடும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். சரியா? நான் தேவனோடு பேசி கொண்டு இருந்த போது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை இன்றைக்கு சுத்தமான காணிக்கை. நீங்கள் மல்கியா 1:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மல்கியா தீர்க்கதரிசி ஒரு ப்ராஃபெட் சொல்கிறான். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமம். அதே போல் அந்த காலத்து வழக்கப்படி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது பரிசுத்த தூபம் இவையெல்லாம் அங்கே கொடுக்கப்படும். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும். இன்றைக்கி பாருங்கள், எல்லா இடத்துலையும் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குது. அதே மாதிரி ஆலய வழிபாடுகள் ஒவ்வொருவருக்கு ஏற்றபடி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் எல்லாரும் தேவனை துதிக்கிறாங்க. அவருக்கு பரிசுத்தமான தங்களுடைய தொழுகையை செலுத்துகிறாங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை தவறாமல் செய்கிறோம். ஒவ்வொரு ஆலயத்திலும் டிஃப்ரெண்ட் கைண்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அது நடந்து வருது. ஆனால் சுத்தமான காணிக்கை நம்ம ஆண்டுக்கு செலுத்துகிறோமா? இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற முதல் காணிக்கை நீதிமொழிகள் 23:26, உன் இதயத்தை எனக்கு தான் அப்படின்னு கேட்குறார். முதலாவது நாம் நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய பணி செய்வதற்கு நம்மை தத்தம் செய்ய வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், மிஷனரிகள், சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், இன்றைக்கி உலகம் எங்கும் எல்லா பாடுகள் மத்தியில் கர்த்தருக்காக சேவை செய்கிறாங்க. அது மாத்திரம் நான் மட்டும், அது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். யோசுவா 24:15 நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு அவன் எவ்வளோ அழகாக சொல்கிறான் இல்லையா? அதுக்கடுத்து அவன் கர்த்தருடைய நாமத்திற்கு, கர்த்தருடைய மகிமைக்கு, கர்த்தருக்கு ஏற்றதமாக தன் குடும்பத்தை வளர்த்தான் என்ற அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஆண்டருக்கு காணிக்கை கொடுத்தாலும் உங்கள் குடும்பங்கள் கர்த்தர்களை வர முடியாத ஒரு வாழ்க்கையில் பெற்றோர்களாக நீங்கள் நடத்துனீங்கன்னா அது உங்கள் மேல் விழுந்த பாரமாக இருக்கும். அதை கர்த்தர் கேட்பார். நீங்கள் மாத்திரம் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் அவ்வளவும் கர்த்தரை சேவிக்கணும். அதே இடத்துல கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு, நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை படைக்கும் போது எப்படி படைக்கணுமா? 2 Corinthians 8:1-5 பாருங்கள். மாசிதோனியா மக்கள் தங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு, மிகுந்த உதாரத்தோடு கூட தங்களே முதலாவது கொடுத்தார்கள். அதோடு கூட சோதிக்கப்படுகையில் அவர்கள் கொடுத்தார்கள். திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மேலாகவும் அவனுடைய ஊழியத்திற்கும் அவருடைய ஊழியத்திற்கும் அங்கே வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தார்கள். அது வாங்கும்படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை வற்புறுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ நம்முடைய எல்லா வருமானங்கள்லையும், அது எதாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய சேலரியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய இன்கம், வியாபார இன்கமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, முதலாவது கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். அதை காணிக்க கொடுக்க வேண்டாங்கிற பிரச்சனை தயவு செய்து கேட்காதீங்க. சுத்தமான காணிக்கை வேறுன்னு சொல்லுது. பவுலே மாசிதோனியா மக்கள் தாராளமாக கொடுத்ததை பற்றி எழுதியிருக்கிறாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கார். மத்தேயு 10 கடைசி 3 வசனம் தம்முடைய அப்போதை பார்த்து, இந்த சிறியில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் அதன் பலனை அடையாமற் போவதில்லைன்னு சொல்கிறார். அதே இல்லை கலாத்தியரின் புஸ்தகம் 6:6 திருவசனத்தை உபதேசிக்கிறவன் உபதேசிக்கிறவன் சார நன்மைகளையும்
பகிர்ந்து கொடுக்க கடவுள் வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 9:14 சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினால் அவருக்கு பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார் அப்படின்னு அவன் தெளிவாக சொல்கிறான். கர்த்தர் கட்டளையிடுகிறார். யாக்கோபு சொல்கிறான், ஆண்டவரே நான் வெறுங்கையா போகிறேன், நீர் கொடுக்குற எல்லாவற்றிலும் உமக்கு முதற்பங்கு செலுத்துறேன்னு சந்தோஷமாக சொல்கிறான். ஆதியாகமம் 28 கடைசியில் பார்க்க. ஸோ காணிக்கை என்பது பழைய ஏற்பாட்டுக்கு மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டுக்கு உரியது, இந்த காலத்துக்கு உரியது. அந்த மக்கள் அன்போடு கூட சீஷர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தருக்காக தங்களை ஒப்பு கொடுத்த முழு நேர ஜெபவீரர்களுக்கும் அதே போல் அவர் அறிவிக்கிற மக்களுக்கும் கொடுத்திராவிட்டால் சுவிசேஷம் எப்படி பரவி இருக்கும் இல்லையா? தோமஸை பாருங்கள், அந்த நாட்டு ராஜா தனக்கு பெரிய அரண்மனையை கட்டணும்னு சொல்லி தாமஸ்க்கு ஏராளமான கோல்டு கொடுத்தாரு. ஆனால் தாமஸ் என்ன செய்தார்? அது எல்லாவற்றையும் ஏழைகளுக்கும் அந்த நாட்டில் அவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கும் பயன்படுத்தினான். அந்த நேரத்தில் ராஜா கோவம் வந்து அந்த சிறையில் அடைத்தாங்க. ஆனால் அங்கே ஒரு சோதனை வந்துச்சு. ராஜாவினுடைய பையனோ ரிலேஷனோ சிக்காகி மரணம் அடைந்தான். ஆனால் தாமஸ் போய் அவனை எழுப்பின உடனே ராஜா, சரி என்னுடைய அரண்மனை பொக்கிஷம் எல்லாமே உன்னுடைய ஊழியத்துக்கு தரேன்னு சொன்னார். அந்த காலத்துலேயே அந்த வழக்கு இருந்திருக்கு. ஸோ உங்களை யார் வற்புறுத்தலை. ஆனால் நீங்கள் காணிக்கை கொடுக்கும்போது முறுமுறுப்பு இல்லாமல் கொடுக்கணும், வஞ்சகம் பண்ணாமல் கொடுக்கணும், ஒளிச்சு வச்சு கொடுக்கக்கூடாது. நான் திருச்சி வந்து போய் 8 ரூபான்னு போட்டேன். இன்றைக்கி எனக்கு வர்றவங்களுடைய எல்லா காணிக்கைகளையும் தசமாதை எடுத்து பிற ஊழியங்களுக்கு, கிறிஸ்தவ பாடுபடுறவங்களுக்கு, உண்மையாக கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்கள் நம்ம அனுப்புகிறோம். அதனால் நீங்களும் ஆசைக்கப்படுறீங்க. ஸோ அதானே கேட்பாங்க, பிரதர் உங்கள் ஊழியத்துக்கே பல 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 தேவைப்படுது, நீங்களே கஷ்டப்படுங்க, ஒவ்வொரு மாதம் விசுவாசத்தை தான் நடத்துகிறீங்க, சுவிசேஷ ஊழியெல்லாம் நீங்கள் செலவழித்து பண்ணுறீங்க, நீங்கள் கஷ்டப்படும்போது ஏன் மற்ற ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு கேட்பீங்க. இல்லைப்பா, கர்த்தர் உங்கள் மூலமாக என் கையில் அந்த காணிக்கை கொடுத்தாரேன்னு சொல்லி கர்த்தரில் போய் அதை நீட்டி அதில் தசமாக எடுத்து வைக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்களும் அதை செய்யுங்க, அன்பாக நினைப்பீங்க. தயவு செய்து கர்த்தருக்கு முன்பாக துரோகம் பண்ணாதீங்க. அவர்களை ஆசையும் போது நீங்கள் செய்ய மறந்த எல்லாவற்றையும் இன்றைக்கே செய்யுங்க, அவனோட ஆசைப்பார். ஸோ தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லா வியாதிகளையும் எல்லா விதமான சிக்கலையும் அறுத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்காக கொடுக்கல, இயேசு தம்மே கொடுத்ததுக்காக அவருக்கு நம்ம சந்தோஷமாக கொடுக்குறோம். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கர்த்தாவே, சந்தோஷமாக உங்களுடைய ஊழியங்களுக்கு கொடுக்குற மக்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. என்னுடைய ஊழியத்தை தான் வேணுங்கிறக்கா நான் சொல்லலப்பா. மக்கள் கொடுக்க பழகணும். கொடுக்காதீங்க விசுவாச ஊழியம் அப்படின்னு பிரசங்கிக்கிற எல்லா பிரச்சனை கேட்டு ஜனங்கள் இப்போ கெட்டு போனாங்கப்பா. ஆனால் உமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை பலவிதமான வேண்டாத செலவுகளுக்கு செலவழித்து முடியல ஏமாந்து போகிறாங்கப்பா. பலவிதமான வியாதிகளால் வேதனைப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்கப்பா. அப்போ இதை என்னோடய அனுபவத்தில் 35 வருஷமாக நான் பார்த்துருக்குறேன். 35 வருஷமாக பார்த்துருக்கேன். ஆனால் உமக்கு நான் கொடுக்கும்போது கர்த்தாவை, என்னுடைய மனைவியுடைய கேன்சரை நீ சுகமாக்கினீர். வெறும் 1700 ரூபாயில் மேஜர் ஆப்ரேஷன் செய்யப்பட்டது சிஎம்சியில். அதே போல் நான் ஜாண்டிஸஸ் ஆகும்போது ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்தார். அதே போல் 9 ஆக்சிடெண்ட்டில் பயங்கரமான முதுகெலும்பு உடைந்தால் கூட ஆண்டவர் நிலைநாட்டினார். நீர் என் ஆசை இப்படி நான் கொடுக்கலை, நீர் என்னை தூக்கி எடுத்தீரே, என்னை ரட்சித்தீரே, எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தீரே, பேராமத்தை கொடுத்தீரே, மோட்ச வழி வாசை திறந்தீர் என்று சந்தோஷத்தோடு உமக்கு கொடுக்கிறேன். உம்முடைய மக்கள் அப்படி கொடுக்கப்பட செய்யும். இந்த ஊழியத்தை தாங்க செய்யும். தாங்கிற ஒரு மக்களையும் ஆசீர்வதியும். முறுமுறுப்பு இல்லாமல் கொடுக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.